வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபரில் இருந்து டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும் வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாடு அதிக அளவு மழை பெறுகிறது. இந்த நாட்களில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகி மழையை தரும். தமிழ்நாட்டில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் அதிக மழையை பெறுகின்றன. மானாமதுரை, திருபுவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை சாரல் மழை பெய்தது. பின்னர் மழை குறைந்து வைகை ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தூத்துக்குடியில் மட்டக்கடை, திரேஸ்புரம், கடற்கரை சாலை, 3வது மைல் உள்ளிட்ட இடங்களில் விட்டு பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக வரும் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழையும், 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.